நம்ம இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் ஷவர்மா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதை நம்ம வீட்லயே செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே ஆரோக்கியமாகவும் ஹைஜீனிக்காகவும் இருக்கும். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இதை நீங்கள் ஒரு டைம் செஞ்சிட்டிங்கன்னா அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அவ்வளோ ஈஸியான ரெசிபி, அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்தா தான் ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகும். இது கூடவே 1 கப் அளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் பால் கொடுப்போம்ல, அந்த அளவுக்கு சூட்டில் இருக்கணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க. இது நல்லா ஆக்டிவேட் ஆகி வரட்டும். இந்த ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகி நல்லா பொங்கி வரணும். அப்போ தான் நம்ம மாவு பிசையணும். ஒருவேளை ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகி பொங்கி வரலைன்னா ஈஸ்ட் கெட்டு போயிருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த ஈஸ்டில் நீங்கள் மாவு பிசைஞ்சு வச்சாலும் கூட பெர்ஃபெக்டாக வராது ரெசிபி. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொங்கி நுரைச்சி வந்திருக்குல்ல. இப்போ நம்ம இதில் மாவு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிருக்குன்னு. இப்போ இதில் 3 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இது 400 கிராம் அளவுக்கு மாவு இருக்கும். நீங்கள் மைதாக்கு பதிலாக கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஒரு ஸ்டிக்கியான மாவு கன்சிஸ்டன்சிக்கு பசஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு மாவு நல்லா ஒன்று சேர்ந்து வரும்போது கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு மறுபடிக்கும் பிசைய ஆரம்பிங்க. அப்போ மாவு ஒட்டாமல் வரும். மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கணும், ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாது. இப்போ இதை ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸ்க்கு மாற்றிட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து இழுத்து பிசையணும். பாருங்கள், இந்த மாதிரி 15 நிமிஷத்துக்கு கைவிடாமல் இது போல் நல்லா மசிச்சு விட்டு பிசைஞ்சிட்டே இருங்க. அப்போ மாவு நல்லா சாஃப்டாகி வரும். ஸ்டார்டிங்கில் இது போல் கையில் ஒட்டி தான் பிடிக்கும். ஆனால் நம்ம கைவிடாமல் நல்லா மசிச்சு பிசைஞ்சிட்டே இருக்கணும். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு மாவை நல்லா உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ 15 நிமிஷம் ஆகியிருக்கு. மாவை பிசைஞ்சிட்டு உருட்டி வச்சாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் வச்சுருங்க. வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு 3 மணி நேரத்துக்கு அப்படியே வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா இது நல்லா பொங்கி வர வரைக்கும் வச்சுருங்க. இது நல்லா பொங்கி வர்றதுக்கு குறைஞ்சபட்சம் 3 மணி நேரமாவது ஆகும். இப்போ இதை மூடி போட்டு மூடிட்டு அப்படியே வச்சிடலாம். இது நல்லா பொங்கி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம சிக்கன் தயார் பண்ணிடலாம். அதாவது ஷவர்மா உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் தயார் பண்ணிடலாம். ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு 1/2 கிலோ அளவு போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க. போன்லெஸ் சிக்கன் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் கடைகளில் கிடைக்கிறது போல் செய்ய முடியும். இது கூட 1/4 கப் அளவுக்கு புளிக்காத ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா பெர்ஃபெக்டான டேஸ்ட் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்திற்கு தகுந்த மாதிரி அதிகமாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட ஷவர்மா பவுடர் இருந்ததுன்னா அது ஒரு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. எலுமிச்சம்பழத்துக்கு பதிலாக நீங்கள் வினிகர் வச்சுருந்தீங்கன்னா அது கூட யூஸ் பண்ணலாம். வினிகர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் 1 டீஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மசாலா தயிர் எல்லாம் சிக்கனில் நல்லா கூட்டாகணும். அந்த மாதிரி பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்படியே ஊற வச்சுருங்க. ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க தேவையில்லை, வெளியிலே வச்சு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க.
இப்போ பாருங்கள் இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மூடி போட்டு மூடிட்டு இதை அப்படியே ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு உரமாக வச்சுருங்க. இது எந்த அளவு ஊறுதோ அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். இன்னொரு பக்கம் மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள். மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு டைம் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கையில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு பிசைஞ்சுக்கோங்க. மாவு எந்த அளவுக்கு புளிச்சு பொங்கி வந்திருக்கு பாருங்கள். ஈஸ்ட் கரெக்டாக பொங்கி இருந்தால் தான் மாவும் இந்த அளவுக்கு நல்லா பொங்கி வரும். கையில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு மாவை நல்லா ஒன்று போல் எடுத்து விட்டு லேசாக பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையணும்னு அவசியம் இல்லை. நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா மாவை 4-5 உருண்டைகளாக பிரித்து வச்சுக்கோங்க. நம்ம நார்மலாக சப்பாத்திக்கெலாம் மாவு திரட்டுவோம்ல, அதை விடவே கொஞ்சம் பெரிய சைஸ் மாவு எடுத்து இது போல் உருட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள் மாவை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிரித்து வச்சாச்சு. நான் சொல்லியிருந்த அளவுக்கு 6 ஷவர்மா கிட்ட கிடைக்கும். இவ்வளோ உங்களுக்கு வேணான்னா நீங்கள் நான் சொல்லியிருக்க அளவில் அப்படியே பாதி எடுத்து கூட பண்ணலாம். இப்போ ஒரு சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக மைதா மாவு தூவிக்கோங்க. ஒரு உருண்டை எடுத்து வச்சுட்டு ஓரளவு திக்னஸுக்கு இது நல்லா திரட்டிக்கோங்க. ரொம்ப மெல்லிசாக சப்பாத்தி போல் திரட்டிடக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருக்கணும். மாவு எல்லா பக்கமும் படுறதளவுக்கு இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திரட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நல்லா ரவுண்ட் ஷேப்க்கு இந்த மாதிரி திரட்டிக்கோங்க. நார்மலாக நீங்கள் சப்பாத்தி எந்த சைஸில் செய்வீங்களோ அதே சைஸில் பண்ணிக்கோங்க. மாவு ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக மைதா மாவு தூவி இந்த மாதிரி திரட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள் மாவு நல்லா திரட்டி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு சூடான தோசை டவாவில் போட்டு எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் ஹை ஃப்ளேமில் மாற்றி வச்சு இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க. நம்ம சப்பாத்தி சுடுவோம்ல அந்த மாதிரி 2 பக்கம் திருப்பி விட்டு லேசாக கலர் சேஞ்ச் ஆனதும் நீங்கள் வெளியில் எடுத்துருங்க. இதே போல் மீதி இருக்க எல்லா மாவுலையும் நம்ம செஞ்சு எடுத்துடலாம். மாவு கரெக்டான பக்குவத்துக்கு நம்ம பசைஞ்சிருந்தோம்னா இந்த மாதிரி நல்லா ஃப்ளஃபியாக பொங்கி வரும். இப்போது எல்லா ஷவர்மா ப்ரெட்டும் செஞ்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி ஒரு கிளாத்தில் வச்சு மூடி வச்சிட்டிங்கன்னா நம்ம கடைசி அசம்பிள் பண்ணுற வரைக்குமே நல்லா சாஃப்டாக இருக்கும். அடுத்து நம்ம ஸ்டஃபிங் தயார் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருக்க சிக்கனை சேர்த்துருங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். சிக்கன் தானாகவே தண்ணி விட ஆரம்பிக்கும். இடையிடையில கலந்து விட்டுட்டே இருங்க. ஹை ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் மாற்றி வச்சு இதை பண்ணணும். மொத்தமாக சிக்கன் ஒரு 10 நிமிஷத்துக்கு இதில் வேகணும். இப்போ ஒரு 2 நிமிஷம் போல் ஆயிருக்கு. சிக்கன் நல்லாவே தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கு. ஹை ஃப்ளேமில் வச்சு இடையிடையில கலந்துட்டே இருங்க. இந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிட்டு ஒரு சுக்கா பக்குவத்துக்கு வரணும். இப்போ தண்ணி ஓரளவுக்கு ட்ரை ஆயிருச்சு. இது இன்னுமே நல்லா ட்ரை ஆகணும். இடையிடையில கலந்துட்டே இருங்க. இப்போ கொஞ்சம் கூட தண்ணி இல்லை, நல்லாவே ட்ரை ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்து பரோட்டாலாம் பண்ணுவோம்ல அந்த மாதிரி இது போல் மின்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஷார்ப்பான கரண்டி வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணுங்க. அப்போ அந்த சிக்கன் நல்ல சின்ன சின்ன பீசஸாக உடைஞ்சி வரும். இப்போ பாருங்கள் எல்லா சிக்கனையும் சின்ன சின்ன பீசஸாக உடைச்சாச்சு. இப்போ ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இதோட கலர் லேசாக ஒரு ரெட்டிஷ் கலருக்கு மாறணும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் சிக்கனோட கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகியிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கேரட் இந்த மாதிரி நீள்வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவு முட்டைக்கோஸை நீள்வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன காய்கறி வேணுமோ அதை சேர்த்துக்கலாம். இது கூட நீங்கள் தக்காளி, பச்சை மிளகாய், குடமிளகாய் இந்த மாதிரி காய்கறிகள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த சிக்கனில் இருக்க சூட்டுக்கே இந்த காய்கறி ஓரளவு வதங்கி வரும். முழுமையாக வதங்கிடக்கூடாது, நல்லா கிரன்ச்சியாக இருக்கணும். அதுக்காக தான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான், ஸ்டஃபிங் தயாராக இருக்குது. அடுத்தது ஒரு ஷவர்மா பிரெட் எடுத்துக்கோங்க. அதில் மயோனைஸ் அப்ளை பண்ணணும். எந்தளவு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் மயோனைஸ் அப்ளை பண்ணிக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அப்ளை பண்ணிக்கிறேன். மயோனைஸ் நம்ம வீட்டிலையே செய்ய முடியும். அந்த ரெசிபி நான் கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கடையில் விற்கிற மயோனைஸ் கூட யூஸ் பண்ணலாம்.
ஓகே, இப்போ இது போல் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க சிக்கன் ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுருங்க. எந்தளவு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. உங்களுக்கு அதிகமாக சிக்கன் வச்சு சாப்பிட பிடிக்கும்னா 2-3 கரண்டி கூட வச்சுக்கலாம். இதை நம்ம அப்படியே கூட சாப்பிடலாம். இந்த சிக்கன் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அடுத்து இதில் கொஞ்சமாக மயோனைஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் மயோனைஸை சிக்கனோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கூட இது போல் ஸ்டஃப் பண்ணலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு மயோனைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். அடுத்து இதில் கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க. டொமேட்டோ கெச்சப் நம்ம வீட்டிலையே பண்ண முடியும். அதோட ரெசிபி ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சவர்மாவை இது போல் ரோல் பண்ணிவிட்டு அப்படியே சர்வ் பண்ணுங்கள். நீங்கள் வேணும்னா பட்டர் ஷீட்டில் கூட ரேப் பண்ணி கொடுக்கலாம். அது பார்க்குறதுக்கு இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான சிக்கன் சவர்மா சூப்பராக தயாராகிருச்சு. இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணதுக்கு அப்புறமா ஃபைனலாக இதில் கொஞ்சமாக ஸ்டஃபிங், மயோனைஸ் அதுக்கப்புறம் சாஸ்லாம் வச்சு சர்வ் பண்ணுங்கள். பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க, ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிக்கன் சவர்மா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.